அடியே பொண்ணுங்களா, என்ன பாட்டி? இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி பிறந்திருக்கு. மனசு உருகி தெய்வத்தை வேண்டினீங்கன்னா நல்ல புருஷனா கிடைப்பான். எவளாவது தூங்குனீங்க, தூங்க மூஞ்சி புருஷன் தான் கிடைப்பான். பாட்டி, எனக்கு தூக்கம் வருது பாட்டி. தூக்கம் வந்தா போய் படுதாயே. நீ தானே சொன்ன தூங்குனா நல்ல புருஷன் கிடைக்க மாட்டான்னு. அடிப்பாதகத்தி மகளே, பால் குடி கூட இன்னும் மறக்கல, அதுக்குள்ள உனக்கு புருஷன் கேக்குதா? ஏன் போய் படுறி. பாட்டி, எந்திரு பாட்டி. அடி என்னங்கடி, நீ தூங்குறத பார்த்தா எங்களுக்கும் தூக்கம் வருது. அடி நான் தூங்குனா என்ன, தூங்காட்டி என்ன, எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயோ பாட்டி, எங்களால கண்ணு முழிச்சிருக்க முடியல. முழிச்சிருக்க ஒரு வழிய சொல்ல சொல்லு. ஆண்டவனை வேண்டிக்க தாயி, அவன் நல்ல வழிய காட்டுவான். என்ன ஒரு பச்சை மிளகா, ஆஹா, என்ன ஒரு வெங்காயம், என்ன ஒரு வெங்காயம். இத அப்படியே அந்த பழைய சோத்தோட போட்டு பிசைஞ்சு எங்க அம்மா கையால ஊட்டி விட்டுக்கிட்டா, ஆஹா, என்ன கும்முன்னு இருக்கும். சீக்கிரம் ஊட்டி விடுமா. நான் அப்பத்துல இருந்து பேசிட்டே இருக்கேன், நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. பேசுமா. புரிஞ்சு போச்சு. ராத்திரி பூரா நான் கோவில்ல பாடிட்டு இருந்தேனே, அதுவும் காதுல விழுந்து போச்சா? ஏமா பாட்டு பாடுறது ஒரு தப்பா? ஆமா, ஊர்ல ஒரு திருவிழா நடக்க கூடாது, ஒரு கல்யாணம் நடக்க கூடாது, எங்க பார்த்தாலும் உன்னுடைய பாட்டுதான். பாட்டு பாட்டுன்னு ஏன் அலையற? நீயும் 4 காசு சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கிறத பாக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? என்னம்மா உன் பையனை பத்தி இவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்ட? நீ போய் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வர வேண்டியதுதான். மத்ததெல்லாம் நான் பார்த்து வச்சுட்டேன். என்னமோ பொண்ணு பாத்துட்ட மாதிரி பேசுற. ஆமா. யாரு? ஓ மாமா பொண்ணு, ஓ தம்பி பொண்ணு, என் மாமா பொண்ணு கார்த்திகா தான். என்ன, கார்த்திகாவா? ஆமா. பாண்டி, அப்படி ஒரு ஆசை உன் மனசுல இருந்தா தயவு செஞ்சு மறந்துடுப்பா. இது என்ன வாத்தியார் சொல்லி கொடுத்த வாய்ப்பாடா மறந்துடுறதுக்கு? என் முறை பண்ணுமா? ஆனா உன் மாமாவுக்கு சொந்தமோ பந்தமோ முக்கியம் இல்ல, பணமோ அந்தஸ்தும் தான் முக்கியம். பசியோ பட்னியோ நமக்கு மானம்தான் முக்கியம். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒருத்தரை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னையும் உங்க அப்பாவையும் அவமானப்படுத்தி குடும்பத்திலிருந்தே பிரிச்சுட்டாரு. நீ கை குழந்தையா இருக்கும் போதே உங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எவ்வளவோ கஷ்டம் வந்தோம், இதுவரைக்கும் அந்த வீட்டு படி ஏறினதில்லை. இப்ப உனக்காக நம்ம கௌரவத்தை விட்டுட்டு அந்த வீட்டு படியேறி போய் பொண்ணு கேட்டாலும் என் தம்பி நம்மளை அவமானப்படுத்துவானே தவிர நிச்சயம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். அதனால கார்த்திகாவை நீ மறந்துடு. எதுக்கு இந்த இழிப்பு? இழிக்காம என்ன பண்றது? சீந்து போற விஷயம்ப்பா. நீ அம்மாவை அந்த வீட்டு படியேறி போய் பொண்ணு கேட்டா தானே உன் மாமன் உன்னை அவமானப்படுத்துவான். உன் மாமனே நம்ம வீட்டு படியேறி பொண்ணு கொடுக்க வைக்கிறேன். நீயா? ஏன்? எப்படி? எப்படியா? இந்த வீர தளபதி எதுக்கு இருக்க? யார பத்தி பேசுற? என்ன பத்தி தாப்பா? என்ன சாக்காயிட்ட? ஓஹோ, ஆள் பலமும் பணபலமும் மாமனுக்கு இருக்கேன்னு சாக்காயிட்டா? தீட்டி வச்ச வீச்சரவாளும் திரவடுத்த வேல்கம்பும் திருவிழாவில் களவாண்ட மான்கொம்பு எங்க இருக்கு? அடகு கடையில. அது பூரா என்னை திருப்பு திருப்பு திருப்புன்னு தின ஆள் விடுதீங்க. அதெல்லாம் அங்கே இருக்கட்டும் பாவாட. இப்போ பிரச்சனை என்னன்னா, மாமா போன வாரம் என் மாமன் கிட்ட 25 வருஷமா கணக்கு பிள்ளையா வேலை பார்த்தாரு. ஆமா, முத்துக்கருப்பு நாராயணசாமி பிள்ளை. அவர் இறந்து போயிட்டாரு. அப்ப என்ன ஆச்சு? இப்ப என்ன பண்றது?
ஐயா அங்க வரமாட்டாரு, பணம் தான் அங்க போகணும். ஐயோ என்ன பண்ணுவேன்? எப்படி அழுவேன்? ஐயோ என் அக்கா! நான் என்ன பண்ணேன்? ஐயோ, விட்டுட்டு போயிட்டியே. பாவாட சுடுகாட்டுக்கு போற போனமே தான் கிட்ட வந்து சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறவன் என் மாமன். அப்படியா? நம்ம வீட்டு படியேறி வந்து மரியாதை பண்ணுவானா? மாட்டவே மாட்டான். அது இருக்கட்டும். இப்போ நம்ம எல்லாம் எப்படி தூங்குவோம்? போல பாயில. ஆமா. ஆனா என் மாமன் பொண்ணு எப்படி தூங்கும் தெரியுமா? எப்படி? நம்ம எல்லாம் எங்க குளிப்போம்? குளிக்கிறதே இல்லையா, அப்புறம் எதுக்கு அதை போய் பேசிக்கிட்டு? இல்ல பண்டிகைப்போ. ஓ அப்பயா? மாடோட மாடா குட்டையில குளிக்கிறான். இவ எங்க குளிப்பா தெரியுமா? எங்க எங்க? நம்ம வீட்டுல என்னென்ன இருக்கு? நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், வேப்பெண்ணெய், ஏன் விளக்கெண்ணெய் முத கொண்டு இருக்கு. அவ வீட்டுல என்ன எண்ணெய் இருக்கு தெரியுமா? அதான் சரிதாப்பா. உன் மாமன் முன்னு பெரிய பணக்காரியா இருக்கலாம், மான் மயிலோட கொஞ்சலாம், மகாராணி மாதிரி தூங்கலாம். ஆனா தொட்டு தாலி கட்ட வேண்டிய உரிமை முறை மாமனுக்கு மட்டும் தாப்பா இருக்கு. சுத்தி வளர்ச்சி எதுக்கு பேசுவானே? கார்த்திகாவை தூக்கிட்டு போய் தாலி கட்ட வேண்டிய உரிமை உனக்கு ஒருத்தங்க தாப்பா இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும், அதுக்கு மேல சொல்ல முடியாது, வாய் வலிக்குது. பாவாட, என்ன பண்ணே? நீ சொன்ன மாதிரி எனக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. என் சொந்த செலவுல ஒரு 2 வருஷத்துக்கு முடியே வளராத மாதிரி உனக்கு ஒரு சூப்பர் முட்டை போட போறேன். முட்டை வேண்டிக்கிட்டேன். எனக்கு முட்டையா? சரிதாப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு என்ன? கோயில வச்சு சொல்றேன். எனக்கு தான் எங்க ஆத்தா அப்ப அழகா ஆவடையப்பன்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு பாவாட பாவாட பாவாடன்னு கூப்பிட்டு அதிகப்படுத்துறேன்? நீ சுருக்கமா ஆவட ஆவடன்னு கூப்பிடுவேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன் பேரை சுருக்கணும். ஆமா. அவ்வளவுதானே? வடை நல்லா இருக்கா? வடையா? ஏன் எவனா திருட்டு ஒரு டீயா குடிச்சிட்டு போறதுக்கா? வேணாப்பா, நீ பாவாடைன்னு கூப்பிடு. என் மாடி எங்க வர்ற? நெல்லே 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 அப்படியே இரு. தூக்கிட்டேன். அவ்வளவு ஒண்ணும் கஷ்டமா இல்ல. தூக்கிட்டேன். இறக்கி விடு. ஐயோ, போங்க. என் பேர் பாவாட, அந்த பொண்ணை தூக்கிட்டு என்ன கூப்பிடுறாரு. அதுக்குள்ள என்ன வேடிக்கை? போய் உனக்கு வேற தனியா சொல்லுமா? போயா துண்டகுடியா போறேன். காக்கா போமா. வீட்டுல உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. இப்படியா தூக்குறது? மாமா என்ன காரியம் செஞ்சீங்க? பாவாடை தான் சொன்னா, உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை எப்ப வேணா வரலான்னு. அது திடீர்னு வந்துருச்சுன்னா அப்புறம் தூக்கும் போது இடுப்பு பிடிச்சுக்கும்ல, அதான் முன்னாடியே ஒத்திக்க பார்த்தேன். எப்படி? மாமா முதல்ல நீங்க கொஞ்சம் நாகரிகமா நடக்க கத்துக்கல. கரெக்ட். பாவாடை, ஒருவேளை என்ன பிடிக்கலையோ? அப்படிலாம் இருக்காது பாண்டி. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான், மனசு நிறைய ஆசையை வச்சிருப்பாங்க, பேசும்போது மட்டும் வெளியே கிடைக்க மாட்டாங்க. இல்ல பாவாடை, எனக்கு மனசே சரியில்லை. பாண்டி, இப்ப அவ என்ன சொல்லிட்டான்னு கவலைப்படுற? கொஞ்சம் நாகரிகமா இருந்துக்கப்பான்னு சொன்னா. நாகரிகமானா? நாகரிகமானா வேட்டி சட்டை அன்றாயிரம் லப்பர் சட்டெல்லாம் போடக்கூடாதுங்கிறான். போடாம அப்படியே இருக்க சொல்றியா? அப்படி இருந்தா யாரு பாக்குறது? அதெல்லாம் இல்லப்பா, பேண்ட் சட்டை தொப்பி கூலிங் கிளாஸ் ஜூவு லொட்டு லொசுக்கு இதத்தான் போடணுமா. அதுக்கெல்லாம் நிறைய காசு செலவாகுமே. என்ன ஆயிரம் போகுது? ஒரு 500 ரூபாய் காசு ஆகுமா? 500 ரூபாய் காசுக்கு நான் எங்க போகுது? அத பத்தி நீ ஏப்பா கவலைப்படுற? நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு உதவி பண்றதுக்குன்னு இந்த ஊர்ல நடமாடும் தெய்வம் ஒண்ணு இருக்கு. பேரு வாரவெட்டி வள்ளியம்மா. பொறுமையில் அவள் ஒரு பூமாதேவி. ஏண்டா பொறுக்கி நாய, கைய கால புடிச்சு வட்டிக்கு பணத்தை வாங்கி சாராயத்தை குடிக்கிறது, பணத்தை திருப்பி கேட்டா சாராய கடையில போய் வாங்கிக்கங்கற. என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை இப்படி நடு ரோட்ல தொடப்பத்தால அடிக்கூடாதுப்பா. அத என்ன ஆம்பளை பாண்டியா? இன்னொரு ஆம்பளை 10 ரூபாய் காசுக்கு வாங்கினாம் பாத்துக்க. ஜோடி செருப்பு. யாரு? பாவாடேன்னு ஒரு பரிதாபத்துக்குரியவன். நீயா? கிழிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறம் தான் இப்படி ஆட்டியா? சொல்லித்தான் தெரியுமா? பார்த்தா எப்படி? புரியுதா? அட இருப்பா.
பணத்தை தைரியமா வாங்க பாண்டி. வாங்கின தைரியமா திருப்பி கொடுக்கணும்ல. ஏன் முடியாது? எப்படி முடியும்? பணத்தை வாங்கினவன நேர ஜவுளி கடைக்கு போக வேண்டியது. போய் உனக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்க வேண்டியது. எடுத்து அதை போட்டுக்கிட்டு நேர கார்த்தியா முன்னால போய் நின்னு போஸ்ட் கொடுக்க வேண்டியது. கொடுத்து அது உன்னை பார்த்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்து உன்னை கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு ஒத்த கால நிக்கும். இது ஒத்த காலா? சரி, ரெட்ட காலு. அப்புறம் அப்புறம் என்ன, கல்யாணம் முடிஞ்சிடும். சீரு செலத்தின்னு வரும்ல, அதுல கொஞ்சோண்டு அள்ளி இந்த கடன் அடைச்சுட்டு மிச்சத்துல எனக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு நான் உனக்கு போஸ்ட் கொடுப்பேன். எனக்கு நீ அதை பார்த்து ரசிக்கணும். ஆனா ஒரு வாரத்துல 500 ரூபாய்க்கு 50 ரூபாய் வட்டியோட திருப்பி வந்தாகணும். அப்படி இல்ல என்ன நடக்குன்னு பாத்தல சொல்ற. ஏற்கனவே அந்த 10 ரூபாய் செருப்பு விஷயத்த சொல்லி ரொம்ப அவசியம். அத போய் இப்ப சொல்லணுமாக்கும். பாவாடை இப்ப என்னெல்லாம் வாங்கணும் சொல்லு. என்ன வாங்கணுமா? பளிச்சுன்னு ஒரு ஜட்டி, அதான் வெளியே தெரியாதே. அதுக்கு மேட்டா ஒரு பேண்ட். சரி, அதுக்கு மேட்டா ஒரு ஷர்ட். அதுக்கு மேட்டா ஒரு கூலிங் கிளாஸ். எல்லாமே பளிச்சு பளிச்சு. அதுக்கு மேட்டா ஒரு வாட்ச். அதுக்கு மேட்டா கோழி இறகு வச்ச தொப்பி. எந்த கோழி? நாட்டுக்கோழி. அவ்வளவுதானா? முக்கியமானதை மறந்தப்பா. என்னது? எல்லாத்துக்கும் மேட்டா ஒரு ஜோடி ஜூ. போன ரேஸ்ல நீ ரெடி பண்ணி கொடுத்த வண்டியோட வீல் ட்ராக்ல தனியா ஓடிடுச்சு. இந்த வண்டியிலயாவது எல்லாம் ஒழுங்கா பண்ணிருக்கியா? டேய், நீ உண்மையிலேயே மெக்கானிக் தானே? வண்டி பத்தி ஏதாவது தெரியுமா? ஹலோ. ஹாய். என்ன இன்ஸ்பெக்டர் மேடம் இவ்வளவு லேட்டா வர்றீங்க? நேரத்துல வந்தா தானே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவன் யாரா? அவன் பந்தோபஸ்துக்கு வந்திருந்தா யூனிஃபார்ம்ல வந்திருப்பாங்கல்ல. இவங்க நம்ம சுந்தர் கார் ரேஸ்ல கலந்துக்கிறத பார்க்க வந்திருக்காங்க. கரெக்டா? சுந்தர் ரேஸ்ல கலந்துக்கிறது மட்டும் பார்க்க வரல. இன்னைக்கு சுந்தரோட பர்த்டேல அத பொக்கையோட வந்திருக்கேன். ஐயோ, மறந்துட்டேன் பாத்தீங்களா? ஏண்டா இதெல்லாம் ஞாபகப்படுத்த மாட்டீங்களா? வந்து ரேஸ் டென்ஷன்ல மறந்துட்டாங்க. ஆமா, சுந்தர் எங்க? ஏண்டா நம்ம ஆளோட பிறந்த நாள் ஆச்சே, என்ன பண்ணலாம்? ஹாய் சுந்தர். ஹாய் ஹாய். Many happy returns of the day. My birthday? Yes. எனக்கு சொல்லல. இப்போவாது உன் பர்த்டேன்னு தெரிஞ்சு போச்சுல. இன்னைக்கு ஈவினிங் என்ன வழக்கம் போல பார்ட்டி தானே? தம்பி, உங்க பிறந்த நாள் அதுவுமா காலையில இருந்து எங்க போயிருந்தீங்க? உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க தம்பி. வெளியே சாப்பிட்டேன். என்னது பிறந்த நாள் அதுவுமா வீட்டுல சாப்பிடாம வெளியே சாப்பிட்டுட்டு வந்தீங்களா? எஸ். வீட்டுல யாரோட சாப்பிட சொல்றீங்க? உங்களோடயா? அதான் டெய்லி சாப்பிடுறேனே. அப்பா பார்த்து 4 months ஆச்சு. அவர் இந்தியால இருக்காரா இல்ல வேற எங்கேயாவது பறந்துட்டு இருக்காரா? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? உங்க பிறந்த நாளுக்காக அப்பா காலையிலேயே வந்துட்டாரு. ஒரு வேலையா வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. அப்புறம் சமாளிக்க பாக்குறீங்களா? எஸ். ஹாய் சுந்தர். ஹாய் டாட். How are you? Fine dad, how are you? I am fine. ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் விஷயமா நான் வந்தேன். ஆமாமா, அதான் முக்கியம். வீட்டுக்கு வரல. என்னது வீட்டுக்கா? சாரிப்பா, இன்னைக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போய் தான் ஆகணும். போலனாக்கா அந்த கான்ட்ராக்ட் நம்ம கை விட்டு போயிடும். சார், இன்னைக்கு சுந்தர் சாரோட பர்த்டே. ஹாய் சுந்தர், ஹாப்பி பர்த்டே. நம்ம மேனேஜர் சொல்லி தான் தெரியும் இன்னைக்கு உன்னோட பர்த்டேன்னு. பாரு, சிங்கப்பூர்ல இருந்து உனக்கு நல்ல பிரசன்ட் வாங்கிட்டு வரேன். ஓகே, பை பை மை சன். குட் நைட். Don't bother dad. என்ன தம்பி சிரிக்கிறீங்க? Well, he thinks I'm a baby. நீங்களே என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கல்ல. இருக்கட்டும், என் சந்தோஷத்துக்காக சொன்னீங்க, பரவாயில்ல. கம்மியா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க தம்பி. அப்பா என் பர்த்டேக்காக வரல, ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங், அதுக்கு வந்திருக்காரு.
உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என் பர்த்டேன்னு அவருக்கு ஞாபகம் கூட இல்ல. It's all right. ஏம்மா என்ன விட்டு போனேன்? இருக்கிற எல்லாமே போய் நீ மட்டும் என் கூட இருந்திருக்கூடாதா? இல்ல போகும்போது பையன் மேல எப்படி பாசம் வைக்கிறேன்னு அப்ப கிட்ட சொல்லிட்டு போயிடக்கூடாதா?